எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே கண்டே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா, வேலூர் கோட்டையில் அமைஞ்சு இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வர கோவிலுக்கு வந்துக்கிறோம். இந்த ஜலகண்டேஸ்வர கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 600 வருஷம் பழமையான ஒரு கோவில். இந்த கோவில் சிவன் கோவில். இந்த சிவன் கோவிலுக்கு வந்திருக்கிறோம். ஜலகண்டேஸ்வர கோவில். இந்த ஜலகண்டேஸ்வர கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு விசேஷமான கோவில். 600 வருஷம் ஒரு பழமையான ஒரு கோவில். இது பார்த்திங்கன்னா ஜலகண்டேஸ்வர கோவில் பார்த்திங்கன்னா கோட்டைக்கு நடுவில் இருக்குது. இது சுற்றி அகழிகள் இருக்குது, தண்ணி இருக்குது. அந்த காலத்தில் ராஜா பார்த்திங்கன்னா சுற்றி கோட்டை கட்டி கோட்டை நடுவில் இந்த கோவில் கட்டிடுறாங்க. சுற்றி பார்த்தா தண்ணி விட்டுக்கிறாங்க. இந்த ஜலகண்டேஸ்வர வேலூருக்கு வந்திருந்தோம் ஜலகண்டேஸ்வர கோவிலுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வெயிலில் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி கலர் மாறிச்சு. நம்ம பெங்களூரில் குழுக்குள்ளன்னு ஏசி மாதிரி இருந்தோம். தமிழ்நாட்டில் வந்தோன்னா சரியான வெயில். ஜலகண்டேஸ்வர சின்ன குளம் மாதிரி பண்ணிக்கிறாங்க. கோவில் கோபுரம் பாருங்கள், கோபுரம் ராஜகோபுரமே ரொம்ப பிரம்மாண்டமான அளவுக்கு கட்டியிருக்கிறாங்க. ஜலகண்டேஸ்வர கோவில் பார்த்தா அது உங்களுக்கே தெரியும். இந்த கோபுரம்லாம் பாருங்கள் எவ்வளோ கல் வேலைப்பாடெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 100 தூண் கொண்ட கல்யாண மண்டபம். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கல் சிறப்பாக பாடலாம் பண்ணியிருக்கிறாங்க. ஜலகண்டேஸ்வர கோவிலுடைய வரலாறு பார்த்திங்கன்னா, ஒரு ரிஷிமுனிவர் வந்து சிவன் வச்சு வழிபட்டுனுக்கிறாரு. அவர் அப்படியே விட்டுருக்கிறாரு. முள் பொதாறு புத்தால மூடிட்டு இருக்குது. இந்த மகாராஜாவுக்கு வந்து கனவுல வந்து சொல்லிக்கிறாங்க, இந்த ராஜாவுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சிவன் சிலை இருக்குது அப்படின்ட்டு. அவர் போய் அந்த புத்தை அகற்றி பார்த்தவொன்னே சிவன் சிலை இருந்துக்குது. அந்த சிலை இருந்த இடத்துல தான் இந்த கோவில் கட்டிக்கிறாங்க. அது ஒரு வரலாறு இந்த கோவிலுக்கு. இந்த வேலூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் முன்புறம் வந்தீங்கன்னா இந்த கோவில் அமைந்திருக்கோம். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கல் வேலைப்பாடெல்லாம் பாருங்கள் எப்படி பண்ணிக்கிறாங்க. 600 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ கல் வேலைப்பாடு தத்துரூபமாக பண்ணிக்கிறாங்க. இது பாருங்கள் எப்படி ஷைனிங் கல் மாதிரி இருக்குது. இந்த கல்லில் வித்தியாசமான தூண்கள்லாம் செதுக்கி இருக்கிறாங்க. ரொம்ப அருமையான கோவில், பார்க்க வேண்டிய கோவில் ஜலகண்டேஸ்வர கோவில். இந்த கோவிலுக்கு நம்ம வீடியோ பார்த்துட்டு யாருன்னா வரணும்னா சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா காட்பாடி வந்துருக்கோம். காட்பாடிலேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருக்கோம். பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆப்போசிட் உங்களுக்கு முன்புறமே இருக்கும் கோட்டை. அந்த கோட்டை உள்ள அமைந்திருக்கும். பெங்களூர் பக்கத்துலேருந்து முதல்ல நீங்கள் காட்பாடி இறங்கிடுங்க. காட்பாடி இறங்கின ஃப்ரண்ட்டில் வந்து நாங்கள் ஒரு சிக்னல் இருக்கும். அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி வரும். அந்த பஸ் ஸ்டாண்டில் ஏறி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம்னு சொன்னால் 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த கோவில் வந்து பார்த்துட்டு போகலாம். பார்க்க வேண்டிய கோவில். அதிகமான கல் வேலைப்பாடு சிற்பம் வேலைப்பாடெல்லாம் கொண்ட உள்ள கோவில். நாங்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன வீடியோ நம்மளை வியூவர்ஸ் கற்று காட்டுறோம். வாங்க போய் பார்க்கலாம். பூத்தாரும் பொய்கை புகலிதுவே என கருதி பேசே போகங்குழும் என்றும் பிறவிருந்து நாளாவே ஆண்டு கொண்டார் கண்டாள் பிறவி நான் பிறவின் பார்வறிய நாங்கள் நாவி ஜீவன்
रे रे ना ना रे नू पिया को मना मानत नाही रे पिया को मना मानत नाही रे पिया को मना मानत नाही रे बिनती करते मैं तो हार गई रे बिनती करते मैं तो हार गई रे पिया को मनानत नाही रे बिनती करूं पैया परूं बिनती करूं पैया परूं जाओ तो वारी 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 रे बिनती करते मैं तो हार गई रे पिया को मनानत नाही रे पिया को मना पिया को मना पिया को मना मानत नाही रे வாழ